ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணியில இணைந்து அமைச்சரவையில பங்கேற்பதாக காங்கிரஸ் கட்சி சொல்லுது. ஒரு இடம் தருவதாக ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதை எப்போது, எத்தனை இடங்கள் எப்போது என்பதை முதலமைச்சர் முடிவு செய்வார். அது அவருடைய தனி உரிமை அப்படின்னு கிரீஷ் சோடங்கர் சொன்னதாக ஒரு செய்தி இருக்கு சார். நீங்க எப்படி பார்க்கிறீங்க சார்? அது நாங்கள் சரணாகதி அடைந்து விட்டோம், அதை பற்றியெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு இடம் தருவார், அதை எப்ப தருவாருங்கிறது அவருடைய உரிமை. இதுக்கு மேல என்ன இருக்கு? 5 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் டெல்லி போனாங்க. மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் தலைவரை பார்த்தார்கள். அதுக்கப்புறம் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை பார்த்தாங்க. 2 பேரும் ஆக்டிவாக வேலை செய்யணும், கட்சி அமைப்பை பலப்படுத்தணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு அமைச்சர் ஒரு கட்சிக்கு வந்துட்டா கட்சி அமைப்பை பலப்படுத்தி விடலாம் அப்படின்னு அர்த்தமா சார்? கடந்த காலங்களில் ஆட்சியே நடத்தின திமுக தேர்தலில் தோத்து இருக்குது. அதுக்கு முன்னால் ஆட்சி நடத்தின அண்ணா திமுக தேர்தலில் தோத்து இருக்குது. ஒரு அமைச்சர் இருந்தாலே கட்சியினுடைய உட்கட்சி அமைப்பை பலப்படுத்தி விடலாம் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்றாங்களே. கட்சியை பலப்படுத்துவதற்காக ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்கிறாங்களே, அதெல்லாம் எப்படி பாக்குறது? அது ஒரு பிக் அது பாலிடிக்ஸ். அதுல எந்த மக்கள் நலன்கிறதெல்லாம் கிடையாது. கட்சியை பலப்படுத்துறதுக்காக நான் மந்திரி சபையில் போறதுங்கிறது அடுத்து அதை ஒரு பிகினிங்கா வச்சுக்கலாம். ஒரு மந்திரி சபையில் ஒருத்தர் போனோம், அதுல இருந்து நாங்க அந்த குளத்துல கல்லெறிஞ்ச மாதிரி தான் அதனுடைய வேவ்ஸ் எல்லா பக்கமும் போகும். அது மாதிரி ஆசைப்படலாம். 60 வருடங்களுக்கு பிறகு அப்படின்றது அதுல சிக்னிபிகன்ஸ். 60 வருஷத்துக்கு அப்புறம் ஃபுல் மீல்ஸ் கிடைச்சா சிக்னிஃபிகண்ட், அப்பளம் கிடைச்சா சிக்னிஃபிகண்ட் இல்லை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். பெயர் என்ன, வரலாற்றுல பெயர் பதிவாயிருங்களா சார் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது அப்படின்னு? ஆமா, கண்டிப்பா. அந்த ஒரு செய்தியே கூட ஒன்றியத்தில் ஆளக்கூடிய கட்சிக்கு ஒரு உணர்வை கொடுக்குது அப்படிங்கிற வகையில இவங்க சரியான இடத்துக்கு தான் போய் சேர்ந்திருக்காங்களா சார்? ஒன்று சொல்லுவாங்க, சிங்கத்தின் வாலாக இருப்பதை விட எலியன் தலையாக இருப்பது மேல் சொல்லுவாங்க. இங்க சிங்கத்தின் தலையாக இருந்தவர்கள் எலியன் வாலா போய்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல இதை பத்தி நான் சொல்ல விரும்பல. அதுக்கு மேல ஒரு விஷயம் இருக்கு சார், அதையும் கேட்டுறேன் சார். தாவேகா ஒரு புனித தலம். அங்க ராகுல் காந்தியும் அமித்ஷாவும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா அதிமுக அமித்ஷாவுக்கு நெருக்கமாக இருக்கிற அதிமுக ஃபேக்ஷனும் உள்ள சேருது. ராகுல் காந்திக்கு கீழே இருக்கிற காங்கிரஸும் அதே அணிக்குள்ள சேருது. எப்படி பாக்குறீங்க? சொல்லலாம், நம்ம ஆசைக்கு சொல்லலாம். ஆனா இவர் அமித்ஷா இவரை சந்திக்க விரும்ப மாட்டார். ஏன்னா இவருடைய ஜோசியர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, இவரை பிரதம மந்திரி ஆக போறாருன்னு சொல்லிட்டாரு. இவரை சந்திச்சா நரேந்திர மோடி கோபம் வந்துடும் அமித்ஷா நினைப்பார். அதனால சந்திக்க மாட்டார். அதனால விஜய் பிரதமர் ஆவார்னு சொல்லியிருக்காரா சார்? ஆமா ஆமா, அவர் தான் பிரதமர் ஆவார் சொல்லியிருக்காரு. அந்த தன் பதவியை ஒரு நாளில் இழந்த ஒரு ஜோசியர், தன் பதவி நிக்குமா நிக்காதான்னு சொல்ல தெரியாத ஒரு ஜோசியர், இவர் 50 வருஷம் இருப்பாரு, பதவியில் இருப்பாரு, பிரதம மந்திரியாகவும் ஆவாரு. அதுக்கப்புறம் அடுத்த செய்தியாக தேர்தல் தோல்விக்கு நானே பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சொல்றாரு. தேர்தல் மற்ற ஒவ்வொருவரும் ஒருத்தர் மேல அவரால போச்சு, இவரால போச்சு, இந்த தொகுதி உள்கட்சி பூசலால போச்சுன்னு மற்றவங்க மேல பழி போட்டுட்டு இருக்காதீங்க. நம்ம எங்க தவறு செய்தோம்ங்கிறத பார்த்து சரி செய்வது நம்ம வேலை. தேர்தல் தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அரசியல்ல வெற்றி தோல்விங்கிறது இயல்பானது. அதை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவத்தை நமக்கு அண்ணாவும் கலைஞரும் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் கூடவே சொல்றாரு. அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? வேர்ட்ஸ் ஆஃப் மெக்னானிமிட்டி, மிக பெருந்தன்மையான சொற்கள். அதே சமயம் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, இதுக்காக யாரையும் குற்றம் குறையெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் ஜெயிச்சிருந்தா எனக்கு தானே முழு பெருமை வந்திருக்கும்.
அது மாதிரி தோத்ததுக்கு நான் முழு பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்பர் 1. நம்பர் 2, யாரையும் இதுக்காக வேண்டி தூஷணம் பண்ணாதீங்க, தூற்றி பேசாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3வது ஒன்று சொல்லியிருக்காரு. அது ரொம்ப முக்கியம். இந்த தோல்வியின் காரணமாக வெளியே செல்ல விரும்புபவர்கள் அவர்களாகவே சென்று விடுங்கள், ஒதுங்கிக் கொள்ளுங்கள். பதவியை ராஜினாமா செய்யறவங்க, பதவி ராஜினாமா பண்ண அவங்களே. அது வந்து அவர் வந்து முதல்ல சொன்னது ஹிஸ் மெக்னானிமிட்டி. 2வது சொல்றது பார்ட்டியை வந்து தகுதி இல்லாதவர்கள் கையில் தொடர்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வு. 2மே சொல்லியிருக்காரு. தவறை உணர்ந்து திருந்தி அல்லது செயலற்ற தன்மையிலிருந்து மாறி வேகமாக செயல்படுவது அப்படிங்கிற முடிவோட உங்களை திருத்தி கொண்டு உள்ள வர்றதா இருந்தா உள்ள வந்துடலாம். இல்ல அது என்னால முடியாதுன்னு சொன்னா விலகி சென்று விடலாம். அப்படி அதுதானே சார் அதுக்கு அர்த்தம்? ஆமா ஆமா. இதை விட தெளிவா வந்து ஒரு தலைவர் பேச முடியாது. உங்களுக்கு மறுவாய்ப்பு கொடுப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன், நீங்கள் சரியான முறையில் செயலாற்றுவதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டால் அப்படின்னு கிளீனா சொல்லிட்டார். பட் இந்த மாதிரி பெருந்தன்மையோட ஜனநாயக பூர்வமாக அனைவரையும் உள்ளடக்கிய முடிவாக ஒரு முடிவு இருக்கணுங்கிற மாதிரி அவருடைய அணுகுமுறை எல்லாமே அவருடைய பெயர் காரணமாக இருக்கிறவருடைய நடவடிக்கை போல இல்லை அப்படின்னு வருத்தப்படுறவங்க இருக்கிறாங்க. ஜெயலலிதா மாதிரி லோக்கல்ல சொல்லணும்னா ஜெயலலிதா மாதிரி தடாலடியாக 4 பேரை தூக்கிடணும், தோல்விக்கு அவங்க தான் காரணம்னு சொல்லிடணும், அடுத்த கட்டமாக மற்றவர்களுக்கு ஆணையிட வேண்டும், வேலை நடக்கணும் கட்சியில அப்படின்னு ஒரு சிந்தனை முறைய இங்க பழக்கி வச்சிருக்கிறாங்கல்ல சார். அதுக்கு இது வந்து பொருந்தி வருதா? அந்த சிந்தனையே தவறு. அந்த சிந்தனைக்கு இது பொருந்தி வரலங்கிறத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன் ஒரு புது மாற்று வழி, நல்ல சிறந்த மாற்று வழியை காண்பிக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிற நம்ம உணர்ந்துக்கணும். மாற்றுக்கு வேற யாரோ 100% காப்புரிமை வச்சிருக்காங்களே சார், நீங்க மாற்று நீங்க சொல்றதை ஏத்துக்க முடியுமா? அவங்க காப்புரிமை அவங்களுக்கு. அந்த இது ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, ஒருத்தர் வந்து இந்த ஜூனியர் விகடன்ல வந்து ஒரு தடவை ரொம்ப அற்புதமான ஒரு இது, ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்றாரு, கடவுள் இருக்காரு நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நேர்ல பார்த்தா தான் நம்புவேன்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்கிய, நீ கூட தான் உனக்கு மூளை இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, உன் நம்பிக்கை உனக்கு என் நம்பிக்கை எனக்கு, விட்டுற வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டே போட்டோம், அவங்க நம்பிக்கை அவங்களுக்கு, நம்ம நம்பிக்கை நமக்கு. வந்து தமிழ்லயும் ஆங்கிலத்திலையும் உள்ளீடு செய்யும்படி ஒரு இணையதளத்தையும் உருவாக்கி இருக்கிறாங்க சார். ஆமா, இன்னொன்னு முக்கியமா சொல்லியிருக்காரு அவருக்கு, இவர் திரு ஸ்டாலின் அவர் சொல்லியிருக்காரு, உங்களுடைய யுக்திகளை நீங்கள் மாற்ற வேண்டும். டீ கடைகளில் அரசியல் பற்றி பேசினீர்களே, இன்று அது இணையத்தில் வர வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ரீச் அவுட் டு தி ஜென்சி, அதுதான் உள்ள சொல்லாம சொல்றது, அது ரொம்ப முக்கியம். அது ஏற்கனவே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இது ஒரு விதத்துல இந்த எம்ஜிஆர் பாருங்க, தாய்க்கு பின் தாரம்னு ஒரு படம் வந்துச்சு, தேவர் எடுத்த படம். அந்த படத்துல எம்ஜிஆர் வந்து இது கணுக்காலுக்கு பக்கத்துல ஒரு வேஷ்டி, ஒரு ஜிப்பா, ஒரு சாதாரண ஜிப்பா, அந்த டோப்பா மாதிரி அந்த காலத்துல இருந்து இந்த டிராமாவில் நடிக்கிறவங்கள அதோட இயல்பான தலைமுடி, அவருடைய இயல்பான தலை முடியாது. அதுல வந்து எம்ஜிஆர் மாட்டுக்கார வேலையில எப்படி வந்தார், தன்னைத்தானே தொடர்ந்து மீள் உருவாக்கம் பண்ணிக்கிட்டே இருந்தது எம்ஜிஆருடைய ரொம்ப பெரிய ஒரு செய்கை. இந்த திரைப்படம் எப்படி மாறுகிறது, மக்கள் ரசனை எப்படி மாறுகிறது பார்த்து அதுக்கு தகுந்தபடி தன்னை மாத்திக்கிட்டார் தன்னுடைய வெற்றிக்காக. இன்னைக்கு முதல்வர் வந்து ரியல் வேர்ல்டுல அதை சாதிக்கணும்னு நினைக்கிறார். முன்னாள் முதல்வர் ரியல் வேர்ல்டுல அதை சாதிக்கணும்னு நினைக்கிறார். இன்னைக்கு உலகம் வந்து வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நம் இயல்பை, நம் கொள்கையை நாம் மாற்றக்கூடாது. ஆனால் மாறி வரும் அந்த புது யுகத்தின் புது தலைமுறையின் பக்கம் நாம் சென்று அடைய வேண்டும். நம் கொள்கைகள் அவர்களுக்கு சென்று அடைய வேண்டும். அதற்கான வழிமுறைகளை நீங்கள் இப்பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப அருமையான ஒரு அப்ரோச். அதாவது கொள்கைகள் அடித்தளமாக நம்மளுடைய செயல்பாட்டுக்கு அடித்தளமாக இருக்கணும். ஆனா அதை ஒட்டிய பிரச்சாரங்களும் நம்மளுடைய செயல்பாடும் பழைய வகைகள்ல இருக்கக்கூடாது. புதிய உத்திகளோட, புதிய பிரச்சார யுக்திகளோட அது வெளிப்பட வேண்டும். கொள்கைகள் பழைய மொழி கூட நீங்க மாத்திக்கலாம் அப்படிங்கிறத சமீபத்துல எதிர்கட்சி தலைவர் உதயநிதியுடைய மொழியும்
திமுக தலைவர் ஸ்டாலினுடைய ஸ்டேட்மெண்ட்ஸினுடைய மொழியும் கூட மாறி இருக்குது. அது ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு தோணும். கண்டிப்பாங்க. காலத்துக்கு தகுந்தபடி வந்து மொழி மொழி மாற வேண்டும். காலத்துக்கு தகுந்தபடி கொள்கை மாறக்கூடாது. சொல்லும் முறை மாற வேண்டும். மொழின்னு சொல்லும்போது நம்ம சொல்லும் முறையை வந்து சொல்றோம். அது சிவாஜியுடைய நடிப்பை வந்து பாருங்களேன். இதுல வந்து அன்னையன் நானேன்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த படத்துல வந்து அவர் வந்து அசோகனா வந்து நடிச்சிருப்பாரு. முழங்கட்டும் போர் முரசம், அணிவகுத்து நிற்கட்டும் ரதகஜ துரகபதாதிகள் அப்படின்னு சொன்னது கைதட்டினாங்க. அடுத்து ராஜபாட்டு ரங்கத்துறையில வந்து அந்த பொண்ணு தன்னுடைய தங்கை வந்து இறந்துருவா. தங்கச்சி மாப்பிள்ள வந்து நிற்பாரு. உடனே இவர் அவரை பார்த்துட்டு துக்கம் தொண்டை அடைக்க, எல்லாம் ஒரு மனுஷன் போடா அப்படின்ட்டு போவார். அந்த அந்த காலத்துல அதை ரசிச்சாங்கன்னு இந்த காலத்துல இதைத்தான் ரசிக்கிறாங்க. நல்ல டைரக்டர் கையில சிவாஜி நல்லா ஹேண்டில் பண்ணப்பட்டார். அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஹிந்துல ஒரு ஆர்டிகிள் இருந்தது சார். அதை ஒட்டி, அதாவது ஆர்டிகிள் அப்படியே இல்லை, அது தலைப்பை வச்சுட்டு நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 3 கட்சிகள் 3 மாநிலங்கள்ல தோத்து போச்சு. இடது ஜனநாயக முன்னணி, திராவிட முன்னேற்ற கழகம், திரிணாமுல் காங்கிரஸ். இந்த 3மே இந்தியா கூட்டணியில முக்கியமான ரோல் பிளே பண்ணவங்க. இப்போ இந்த 3 கட்சிகளும் 3 மாநிலங்கள்ல தோற்று போனது இந்தியா கூட்டணிக்கு கிட்டத்தட்ட எண்டு கார்டு போட்ட மாதிரி தானா, முடிவுரை எழுதுறது மாதிரி தானா அப்படின்னு ஒரு கட்டுரையாக அது இருக்குது. இன்டர்வியூ 2 பேர்ட்ட இன்டர்வியூவாக அது இருக்கு. அந்த கேள்விக்கு நீங்க என்ன சார் பதில் சொல்றீங்க? இது எண்ட் கார்டா? அந்த கேள்வி பதில் சொல்ல வேண்டியது காங்கிரஸ்காரங்க. ராகுல் காந்தி இதுக்கு பதில் சொல்லணும். அவங்க வந்து ஒரு இந்திய கூட்டணியை வச்சிருக்க விரும்புறாங்களா, இல்ல தேவையில்லாம தங்களுடைய கூட்டாளிகளாக ஒரு துணைவர்களாக இருக்கவங்களை பகைச்சுக்கிறது மூலம் இந்தியா கூட்டணியை சதிக்கிறாங்களா? அவங்க பதில் சொல்லணும். இன்னைக்கு உள்ள இந்திய கூட்டணி வலுவிழந்து போயிருக்கிறது, சந்தேகமே கிடையாது. அதுல அது கிட்டத்தட்ட அதுக்கு நம்ம நிரந்தர தன்மையை கற்பித்து அது நிரந்தரமாக இருக்கணும், அல்லது பாஜகவை வீழ்த்தும் வரை அது அதனுடைய தேவை இருக்குது அப்படின்னு நம்முடைய புரிதல்ல அது இருக்கணும். அது இப்ப பலவீனம் ஆயிடுச்சுன்னு சொல்றோமா, இல்ல அதனுடைய யூட்டிலிட்டியே 2024 மக்களவை தேர்தலுக்கானது மட்டும்தானா? இல்ல மக்களுக்கான 2024 மட்டும் இல்ல. That utility is relevant even today. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னாங்க, இந்தியாவின் கூட்டணியை வந்து இந்த மாநில கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமை பண்ணத்தான், ஒரு கூட்டணி அமைச்சா தான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தோணுது. திரிணாமுல் காங்கிரஸ், இவர் பட்நாயக்குடைய ஒரிசாவில் உள்ள பட்நாயக்குடைய பார்ட்டி பிஜேடி, அதுக்கப்புறம் திமுக, அதுக்கப்புறம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க, இவங்கள்லாம் வந்து 4-5 மாநிலத்தில் வந்து அகிலேஷ் யாதவ், அதுக்கப்புறம் வந்து பீகாரில் வந்து இவர் லல்லு பிரசாதுடைய பையன் தேஜஸ்வி, இவங்கள்லாம் சேர்ந்து கூட்டணி அமைச்சா அது இந்த காங்கிரஸோட பெரிய ஸ்ட்ராங்கான கூட்டணி. காங்கிரஸ் வந்து நிலதடுமாறி போய் செய்யறாங்களே, அவங்கள காயப்படுத்திக்கிறாங்களே, அவங்களை எந்த அளவுக்கு நம்பி அவங்க பின்னாடி போய் நிக்க முடியும்? அப்படிங்கிற நிலைமை இன்னைக்கு உருவாயிருக்கு. நான் சொல்றேன், இந்த 7 ஸ்டேட்ல உள்ளவங்களும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சாலே அது ரொம்ப பலம் பொருந்திய கூட்டணி, சந்தேகமே இல்லாம. பாருங்க, யூபியில எத்தனை சீட் இருக்கு? 80 சீட் இருக்கு. பீகார்ல வந்து 54 சீட் இருக்கு. தமிழ்நாட்டுல இதை சேர்த்து பாண்டிச்சேரி சேர்த்து 40 இருக்கு. இங்க 20 இருக்கு. கேரளால, பெங்கால்ல 42 இருக்கு. ஏறக்குறைய 200 பக்கத்துல வருது இவங்கெல்லாம் சேர்ந்தது. இவங்க அப்படி ஒரு கூட்டணி வச்சா அடுத்து காங்கிரஸ் வந்து மத்திய பிரதேசம் ராஜஸ்தான்லயும் ஜெயிச்சு வந்தாங்கன்னா இவங்க பக்கத்துல வந்து நிற்பாங்க. வேற எங்க போவாங்க? இந்த காங்கிரஸ் வந்து ஒரு லீடர், ஆல் இண்டியா பார்ட்டிங்கிற ஒரு காரணத்துக்காக அது ஒரு லீடரை ஏத்துக்கிட்டாங்க இல்லைங்க. அந்த லீடர்ஷிப் இதை வந்து அவங்க சரியா பிளே பண்ணல. காங்கிரஸ் வந்து தங்களுக்கு அந்த லீடர்ஷிப்புக்கான தகுதி இல்லைங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க பீகார்னு சொன்னது ஜார்க்கண்டையும் சேர்த்து சொல்லிட்டீங்க. ஆமா ஆமா, பழைய பீகார் சொல்லிட்டீங்க. ஆந்திரான்னு சொல்லி சொன்னோம்னா பழைய இது ஆந்திரா சொல்லுங்க. பழைய ஆந்திரா. அதாம்மா. இந்த இந்தியா கூட்டணிங்கிறது இல்லாம போனாலும் பாஜக எதிர்ப்புங்கிறது அந்தந்த மாநிலங்கள்ல இருக்கத்தானே செய்யும். அது போஸ்ட் போல்ல வந்து அவங்க ஒன்று சேர்ந்து எதையும் செய்ய முடியுமா? அந்த போஸ்ட் போல்ல ப்ரீ-போலே அடுத்த இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ப்ரீ-போல்லே அவங்க சேர்ந்து செய்ய முடியும். மாநிலங்களின் உரிமைகள் பறிக்கப்படுகின்றன, அதனால் மக்களின் உரிமைகள் தடுக்கப்படுகின்றனங்கிறது அவங்களுக்கு காமன் குரலா இருக்கும். அதே மாதிரி அவங்க வந்து காமன் குரலா எத்தனையோ குரல் அவங்களுக்கு வர முடியும், கோரிக்கைகள் வர முடியும் அவங்களுக்கு. அது எல்லாத்தையும் அவங்க கோரிக்கைகள் ஏற்க முடியும். நீங்க வந்து யூபியில ஒரு கேள்வி கேட்பாங்க,
யூபியில வந்து நீங்க வந்து ஃபிளைஓவர் கட்டினேன்னு சொன்னீங்க, பெரிய பெரிய ரோடு போடுறேன் அப்படின்னு சொன்னீங்க. இன்னும் வந்து ஏன் ஒரு பெண் வந்து வல்லுநருக்கு ஆளாக்கப்பட்டால் ஒரு ரூலிங் பார்ட்டி எம்எல்ஏனால பட்டியலிருந்து சேர்ந்த பெண் சொல்லி அவங்க அப்பா வந்து தானால கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவர் தானாவில் வைத்து அடித்துக் கொல்லப்பட்டார் என்ற செய்தி வந்ததே, அதற்கு உங்கள் பதில் என்ன? நீ ஃபிளைஓவர் ரோடு முக்கியம், இந்த மக்கள் முக்கியம் இல்ல அப்படின்னு பிஜேபி எடுத்து யூபியிலேயே கேட்க முடியும், அகிலேஷ் யாதவ் கேட்க முடியும். ஒவ்வொரு மாநிலத்திலும் பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் வலுத்த கட்சிகளாக எதிர்கட்சிகளாக ரீஜனல் பார்ட்டி இருந்ததுன்னா தோஸ் ரீஜனல் பார்ட்டிஸ் கேன் கம் டுகெதர் ஆன் காமன் பிளாட்ஃபார்ம். அது ஒரு மாநிலத்துல ஒருவருக்கு போய் உதவி செய்வதற்கு இன்னொருவரால் அவங்களுக்குன்னு ஆதரவு தளம் இல்லாத ஒரு சூழல்ல அந்த ப்ரீபோல் அலையன்ஸ்னால என்ன பலன் அப்படின்னு கேட்டா அது பெர்செப்ஷன் வாருக்காக மட்டும்தான். இல்ல, நாட்டை காப்பாற்றுவதற்காக, ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக, மக்களை காப்பாற்றுவதற்காக எல்லாமே உண்மைதான். பிஜேபி வந்து இன்னைக்கு நாட்டை காப்பாத்தல, மக்களை காப்பாத்தல, ஜனநாயகத்தை காப்பாத்தல. எத்தனையோ உதாரணங்கள் சொல்ல முடியும். ஒரு முஸ்லிம் 12 வயசு இளம் சிறுமி வந்து வல்லுநருக்கு உள்ளாக்கி இருக்கா கோயிலுக்குள்ள வச்சு. அதுக்காக வேண்டி இப்ப போலீஸ் நடவடிக்கை எடுத்திருக்கு. அந்த கோயில் பிரீஸ்ட் மேலேயும் நடவடிக்கை எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அந்த பிரீஸ்ட கைது பண்ணக்கூடாதுன்னு ஊர்வலம் போறாங்க பிஜேபிக்காரங்க. அந்த ஊர்வலம் தலைமை தாங்கிறது யாரு? அந்த மாநிலத்தில் உள்ள கூட்டணியில ஆட்சி பதவியில் இருக்கிற ஒரு பிஜேபி மினிஸ்டர். இதெல்லாம் வெளியில சொல்ல முடியாம இருக்குமா? சொல்லக்கூடாம இருக்குமா? அந்த பெண்ணு முஸ்லிம்ங்கிறது இங்க ஒரு பிரச்சனையே கிடையாது. ஒரு குழந்தை, ஒரு இளம் குழந்தை இப்படிப்பட்ட சித்திரவதைக்கு உள்ளா இருக்கு. இது மாதிரி எத்தனையோ சொல்லலாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை எல்லாவற்றையும் பற்றி நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்கிறோம். இந்தியா ஒரு பன்மைத்துவமான நாடு அப்படின்னு சொல்றோம். பல மொழிகள், பல மதங்கள் இருக்கக்கூடிய நாடுன்னு சொல்றோம். ஆனா ஒரே நாடு ஒரே பண்பாடுன்னு சொல்லிட்டு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட 80% மாநிலங்கள்ல ஆட்சிக்கு வந்துடுச்சு இந்தியாவுக்குள்ள. அப்போ அந்த ஒரே நாடு அப்படிங்கிற கான்செப்ட், அதே ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்டை மக்கள் ஏற்கிறார்கள்னு அர்த்தமா? அந்த பன்மைத்துவம்ங்கிற கருத்து வந்து மக்களிடத்துல எடுபடாமல் போகுதுன்னு அர்த்தமா அப்படிங்கிற கேள்வி வருது சார். இல்ல, அப்படி எடுபடாமல் போயிருச்சுட்டா எங்கேயெல்லாம் இந்திய ஆட்சி மொழியா இல்லையோ அங்கேயெல்லாம் வந்து இவங்க என்ன பதவியில் வந்து தனித்தனியா பதவி வாங்கிட்டாங்களா? மகாராஷ்டிராவில் கூட தனித்தனியா பதவி வாங்கல இல்ல. இன்னைக்கு இதுல எப்படி தனித்தனியா பதவி வாங்கியிருக்காங்க? இதுல கல்கட்டால, பெங்கால்ல 28 லட்சம் பேருக்கு வந்து இன்னும் டிசைட் பண்ணல. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் தலைமை நீதிபதி, கல்கத்தா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, அவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல். ஆமா, அவர் என்ன சொன்னாரு? 2362 என்னமோ நான் விசாரிச்சேன். அத்தனை பேரும் நான் விசாரிச்சேன், அத்தனை பேரும் எலிஜிபிள் டு பி ஓட்டர்ஸ். ஆனா இது அத்தனை விசாரிக்க இன்னும் 3 வருஷம் ஆகும், முடியல சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ 100 கான்ஸ்டிடுவன்சியில பெங்கால்ல வந்து மார்ஜினை விட ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் செகண்ட் கேண்டிடேட் இடையில உள்ள ஓட்டு வித்தியாசத்தோட அதிக எண்ணிக்கையில் அந்த 28 லட்சம் பேர்ல அந்த கான்ஸ்டிடுவன்சியில் யாரெல்லாம் வாக்காளர்கள் இருப்பாங்களோ அவங்க அதிக எண்ணிக்கையில் இருக்காங்க. ஜனநாயக படுகொலை. இப்ப 240 இடங்கள் பாரதிய ஜனதா கட்சி வந்ததுக்கு அப்புறம் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் போன்ற மாநில தலைவர்களுடைய ஆதரவோட தான் ஆட்சி நடத்தணுங்கிற ஒரு நிலைமை வந்ததுக்கு அப்புறம் இவர்களுடைய அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது பொது சமூகத்திடம் இருந்து. ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கல. அது 2014 ஜெயிச்சதை போலவே 19 ஜெயிச்சதை போலவே அதே மாதிரி நடைமுறை தன்னிச்சையான பெரும்பான்மை நடவடிக்கையாகத்தான் பாஜக நடவடிக்கைகள் இருக்குது. யார் யாருக்கு தனிப்பட்ட முறையில் என்ன சிக்கலோ, எடப்பாடிக்கு தனிப்பட்ட முறையில் என்ன சிக்கலோ, ஏன் பிஜேபியோட போய் உறவு சார் நமக்கு தெரியாது. இதெல்லாம் தெரியாத போது நம்ம பேச முடியாது. ஆனா ஐ ஸ்டில் எக்ஸ்பெக்ட் அடுத்த 2029 எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து சந்திரபாபு நாயுடு ரிவோல்ட் பண்ணுவார் நினைக்கிறேன். அவருக்கு தேவையானதெல்லாம் மாநிலத்துக்கு தேவையானதெல்லாம் இப்போ வாங்கிட்டு இருக்காரு. இவங்க கூட இருந்தா தான் அதெல்லாம் வாங்க முடியும்னு சொல்லிட்டு வரிசையா வாங்கிட்டு இருக்காரு. அடுத்து வந்து அவர் ரிவோல்ட் பண்ணாருன்னு நான் அதிசயப்பட மாட்டேன் சார். 14 இருந்து 19 வரைக்கும் இருந்தாரு. 19ல ரிவோல்ட் பண்ணாரு, வெளியில வந்தாரு, தோத்து போனாரு. திரும்ப 24ல அவங்களோட சேர்ந்து நின்றாரு, ஜெயிச்சிட்டாரு. அவங்களுடைய ரிவோல்ட்டுங்கிறது அவங்களும் பலவீனமாகி எல்லாம் பலவீனமானதுக்கு அவங்களை எதிர்த்த தரப்பை வலுப்படுத்தியதற்கு பிறகுதானே அந்த ரிவோல்ட் வருது. இல்ல, எழுத்த தரப்பு. ஆமா, 240 MP இருந்தபோது ஒரு அந்நியாரமே விலகி இருந்திருக்கலாம். நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா அந்நியாரம் விலகிருந்தா இந்த இந்தியா கூட்டணி வந்து நெல்லிக்காய் மூட்டை மாதிரி செதறி போயிருங்க. இவங்க என்ன ஆட்சி புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? மாட்டாங்க. அதனால மக்களுக்கு இன்னும் அவங்க மேல வெறுப்பு தான் வந்திருக்கும். அந்த நேரத்தில் பிஜேபி வர்றதை தவிர நாட்டுக்கு வந்து ஒரு ஸ்திரத்தன்மைன்னு பார்த்தா அது தவிர ஒரு வழி கிடையாது. அதான் உண்மை, ரொம்ப கசப்பான உண்மை. அதனால சந்திரபாபு நாயுடு அந்த பக்கம் போய் நின்னாரு.
100 சீட்டு வந்ததுக்கே தாங்க முடியலையே சார். சரி, அதோட நிறுத்திக்கிறேன் சார். இன்னும் ஒரே ஒரு செய்தி மட்டும். இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அது இன்றைக்கு வரல. அதுல ரீஸ்ட்ரக்சரிங் நடந்துட்டு இருக்கு. சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம், சில திருத்தங்களை செய்து கொண்டிருக்கிறோம். திருத்திட்டு விரைவில் வரும் அப்படின்னு விஜய் அரசு அறிவிச்சிருக்குது. என்ன சீர்திருத்தம்? கலைஞர் பேரை மாத்திட்டு இவர் ஜோசியர் பேர் வைக்க போறாரா? என்ன சீர்திருத்தம்? ஒண்ணு விளங்கல. ஜோசியர் பேர் வைக்கிறாரோ இல்லையோ, கலைஞர் பேரை எடுத்துருவாங்க. அரசியல் அகற்றம் அப்படிங்கிறது இவங்களுடைய முதல் நோக்கம்ங்கிறத திரும்ப திரும்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. 2 சொற்களை அதுல இருந்து எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் சார். அந்த உரிமைங்கிற சொல்லையும் எடுத்துருவாங்க, கலைஞர் பெயரையும் எடுத்துருவாங்க. நடந்த பிறகு பேசுவோம். சரி, ஓகே. ஒரு பொதுவான மகளிர் திட்டம் அப்படின்னு கொண்டு வந்துட்டு 2500 ரூபாய் ஆகிட்டா அந்த என்ஹான்ஸ்மெண்ட் இந்த மாற்றியதை விட வலிமையானது. அதனால அந்த மாதிரி ஏதாவது செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அது வெறும் ஊகம்தான். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இப்பவே அதை பற்றி கருத்து சொல்ல வேண்டாம்னு சொல்றீங்க. ரைட் சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம்.